Hi friends, வணக்கம் and welcome to Shankari Simple Recipes channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான குயிக் பிரேக்ஃபாஸ்ட் பனீர் டிக்கா சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ஒரு ஸ்பைசியான, ஈஸியான, சூப்பரான பிரேக்ஃபாஸ்டா இருக்கும். இதுக்கு நான் ஃபன் ஃபுட்ஸ்ல இருந்து சில்லி வெஜ் மயோனீஸ் எடுத்துருக்கேன். இது பிரெட்டோட இன்னொரு மூணே பொருள் தாங்க. பன்னீர், சில்லி மயோனீஸ், நார்மல் மயோனீஸ் அவ்வளோதாங்க. இதை வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? முதல்ல 250 கிராம்ஸ் பன்னீரை இது மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சின்ன சின்ன க்யூப்ஸாக இருந்தால் தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 6 ஸ்லைஸ் ப்ரெட்டில் பட்டர் அப்ளை பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த கட் பண்ண பன்னீரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஹீப் அளவு எடுத்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நிறைய சில்லி மயோனீஸும் 1.5 டேபிள் ஸ்பூன் நார்மல் மயோனீஸும் கலந்துக்கிறேன். இதில் வேறு எதுவுமே தேவையில்லை, உப்பு கூட வேண்டாம், இதுலேயே எல்லாமே இருக்கும். நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் இந்த சில்லி மயோனீஸ், அதனால நார்மல் மயோனீஸும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது பாருங்கள், கலர் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் நம்ம டோஸ்ட் பண்ணி சாப்பிடும்போது இதனோட ஸ்பைசினஸும் சால்ட் எல்லாமே இதில் கரெக்டாக இருக்கும். இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பட்டர் அப்ளை பண்ணியிருந்த ப்ரெட்டை ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் சைடில் பின்னாடி பக்கம் ஃப்ளிப் பண்ணிக்கிட்டு இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மயோனீஸை கொஞ்சம் மெதுவாக அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா அந்த இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸை வச்சு கவர் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். இது 2 பக்கமும் பட்டர் இருக்கும், உள்ளே வந்து நம்ம மயோனீஸோட மிக்ஸ் பண்ண பன்னீர் இருக்கும். ப்ரெட்டில் எல்லா பக்கமும் ஈவனாக கவர் ஆகிற மாதிரி இந்த பன்னீர் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு போதும், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போதும். இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா இந்த ப்ரெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். 2 ஆப்போசிட் சைட்லேயும் பட்டர் அப்ளை பண்ணியிருக்கோம், அதனால இது நேராக தவாவில் போட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் டோஸ்டரில் சாண்ட்விச் மேக்கர்லேயும் வச்சு டோஸ்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் தவா யூஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி. இது தவாவில் போட்டு 1 நிமிஷம் கொஞ்சம் விட்டு கொஞ்சம் ஜென்டில் ப்ரெஸ் கொடுத்தோன்னா இது எல்லாம் அழகாக ப்ரெஸ் ஆகிடும். இதுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டோன்னா அழகாக டோஸ்ட் ஆகிடும். இது பாருங்கள், 2 பக்கமும் அழகாக ப்ரௌன் கலரில் டோஸ்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் பனீர் டிக்கா சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு சூப்பரான ஸ்பைசியான ஃபுட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து ரெடிமேடான மயோனீஸ் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். அடுத்த வீடியோவில் வீட்டிலேயே எப்படி டிக்கா மசாலா செய்யலாம் அப்படின்னு பனீர் டிக்கா சாண்ட்விச் நெக்ஸ்ட்டு பார்ட் நான் போட போகிறேன். அதையும் மறக்காமல் பாருங்கள். இது பாருங்கள், சூப்பரான ஸ்பைசி பன்னீர் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், ஜூஸஸ் இல்லைன்னா சுட சுட காஃபியோட காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக எப்போ வேணால் சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பரான ரெசிபியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இருக்க ரெசிபிஸ் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.